13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு அழைத்து, ஸ்திரீயே, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. திருப்பி வாசிக்க போறான், கவனிங்க. பாருங்க, தேவாலயத்துல ஒரு 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். எங்க இருந்தா? பின்னால சொல்ற மாதிரி 18 வருஷமா ஒரு லேடி பலவீனப்படுத்துற ஆவியில லாக்காயி மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டுங்க. 18 வருஷம், ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் பெரிய பாடு கஷ்டப்பட்டுங்க. அந்த அம்மாவுக்கு பலவீனம்னா என்னன்னா குனிஞ்சிச்சு, அவ்வளோதான். எலும்பு தண்டுவடம் மடங்கிடுச்சு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஒரு வியாதி போல, இது அவ்வளோதான், எலும்பு அப்படியே மடங்கிடுச்சு போல, அது தண்டு எலும்பு வந்து கூணு விழுந்துச்சு போல, அவ்வளோதான் போல இது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது வந்து கூணு விழுந்தது கிடையாது, அது ஒரு ஆவியாம். அது ஒரு ஆவியா 18 வருஷமா நிம்மறக்கூடாத அளவுக்கு அந்த ஆவியை அந்த அம்மாவை போட்டு மடிக்கி பிடிச்சி வச்சுன்னு. அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கு. ஒரு நல்லது கெட்டது எங்கேயும் போக முடியாது, ஒரு பஸ் ஏற முடியாது, ஒரு 4 இடத்துக்கு வர முடியாது, நிமிர முடியாது, எவ்வளோ வேதனைப்பட்ட, ஒரு நல்ல துணிமணி போட்டிருக்க முடியாது, நிமிர்ந்து கண்ணாடியும் பார்க்க முடியாது. அப்போ பாருங்க, எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு வேதனை, இது எல்லாம் அந்த அம்மா அந்த 18 வருஷமா அனுபவிச்சு. இயேசு அந்த இடத்துக்கு வரார். இயேசு அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்கே அந்த அம்மாவை பார்க்குறார். அந்த அம்மாவை பார்த்துட்டு 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியில் லாக்காகி கிடக்குது, கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த அம்மாவை விடுதலை ஆக்குறாரு. அந்த அம்மா நிமிர்ந்து, எவ்வளவுனா கொஞ்சம் கூட நிமிர முடியாது, அப்படிப்பட்ட வேதனை. யோசனை பண்ணி பாருங்கம்மா. நம்ம காலில் அடிபட்டு ஆறாம போனாலும் எவ்வளோ வேதனையாக இருக்குது, கையில் அடிபட்டு அதுக்கு காயாமல் போனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டமே 1 வருஷம் 2 வருஷம் இருந்தாக்கா எவ்வளவு பாடு, எத்தனையோ வருஷ கணக்கில் கஷ்டப்படுறோன்றோம் இல்லையா, எவ்வளோ வேதனைப்படுறோம் இல்லையா. இதே போல் அந்த அம்மா 18 வருஷமா கஷ்டப்பட்டு. இப்போ இயேசு அந்த பக்கம் வந்து அந்த அம்மா மேலே கையை வைக்கிறார். வச்ச உடனே அவள் மேல் தமது கைகளை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை உடனே நிமிர்ந்துட்டான். உடனே கடவுளை மகிமை. ஒரு அற்புதம் நடந்த உடனே, கடவுளே, இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், துன்பப்பட்டேன், என்னை எப்படி டக்குன்னு ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில் என்னை நிமிர வச்சுட்டீங்களேன்னு கடவுளை மகிமை. அதனால தான் நம்ம ஆராதனை செய்யும் பொழுது கூட எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் நம் வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளும் எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் நினச்சி கடவுளை மகிமைப்படுத்தணும். ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவனை ஸ்தோத்தரிக்கணும், அவரை உயர்த்தணும், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆராதனை ஒரு ஜபமாக மாறிடக்கூடாது, ஆராதனை ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிற இடமா மாறிடக்கூடாது. ஆராதனை என்பது தேவனை மாத்திரம்தான் ஆராதிக்கணும், தேவனை மாத்திரம். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தா ஆராதனையில் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு கிடப்பான், ஆராதனையை ஜபமாக பண்ணிடுவான். கவலைப்படாத சகோதரியே, உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். அது ஜப வேலையில் பண்ணும். அது ஜப வேலை, கடைசி ஜபம் வருது பாரு, அப்போ ஜப வேலையில தான் ஜபம் பண்ணும். ஆராதனை என்பது அது அவருக்கு மாத்திரம் உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற, அவரை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற நேரம் தான் ஆராதனை. அல்லேலூயா. நிறைய இடத்துல நானும் பார்த்துக்கிறேன், ஆராதனைன்னு சொல்லி ஏந்து நிற்க வச்சுட்டு எல்லாம் ஜபமாக பண்ணுங்க. ஆராதனைன்னு ஏந்து நிற்க வச்சுட்டு, உனக்கு இந்த காரியம் இருக்கிறதே கர்த்தர், தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆராதனைனா ஆராதனை மட்டும், ஜப வேலை வரும்போது தான் ஜபமும் தீர்க்க தரிசனமும் உனக்கு ஏவப்பட்டா நீ சொல்லணும். அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு இதை விட்டுருவேன், நேரம் குறைவாக இருக்குது. அப்போ பாருங்க, அவர் வந்து அங்கே செய்கிறாரு. இதை செஞ்ச பிறகு என்ன நடக்குது? 14 இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டோ, அந்த நாட்களிலே சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அல்லேலூயா. அப்போ ஜப ஆலய தலைவன் இயேசுவை பார்த்து சொல்கிறான், இந்த பார் சார், 6 நாளுக்கு இது வேலை செய்யறதுக்கு, நீ 6 நாள் செஞ்சுக்க, 6 நாள் ஏதாவது ஒரு நாளில் வந்து நீ சொஸ்தமாக்கோ, ஓய்வு நாளில் வந்து சொஸ்தமாக்க கூடாதுன்னு பிரமாணம் இருக்குது, சட்டம் இருக்குது, லா இருக்குது, மோசையின் மூலமாக தேவன் கொடுத்த பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தை நீங்கள் மீறுறீங்க. இயேசு சிலுவையில் அடிச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்
ஒன் ஆஃப் த ரீசன், ஒரு காரணம் இதுவும் சொல்லினார்கள். விலாத்து ராஜா கிட்ட சொல்றான் ஒரு காரணம், இயேசுவை சிலுவையில் அடிக்க சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணத்தை காட்டின. ஏன், என்ன காரணம், என்ன தப்பு, சட்டத்தை மீறினான். இயேசுவை சொல்றான் என்னன்னு, இயேசு சட்டத்தை மீறினார். என்ன சட்டத்தை மீறினார்? ஓய்வு நாளில் செய்யத்தகாததை அவர் செஞ்சார் சார். அப்போ என்ன அர்த்தம்? சட்டத்தை மீறிட்டார். இப்போ இயேசு மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சானுங்க? சட்டத்தை மீறினார், சட்டத்தை லாவை மீறிட்டார் சார் இவர். எங்கள் கடவுள் கொடுத்த எங்கள் சட்டம், அந்த சட்டத்தை இவர் மீறி எங்கள் ஜனங்களுக்கு தேவாலயத்தில் ஜெப ஆலயத்தில் அற்புதங்களை ஓய்வு நாளில் செய்யக்கூடாதெல்லாம் இவர் செஞ்சார். ஓய்வு நாளில் எங்கள் சட்டம் என்ன இருக்குது? 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் ஓய்ந்துரு. 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் கர்த்தரை மகிமைப்படுத்து, அது பரிசுத்த நாள், கர்த்தருக்குரிய நாள், கர்த்தரை மாத்திரம்தான் பணிந்து கொள்ளணும். இந்த ஓய்வு நாளில் அதுக்கு முன்னாடி நாளே நீ கறி குழம்பு மீன் குழம்புலாம் ஆக்கி வச்சுக்கோ. அன்றைக்கி எதோ வந்து அடுப்பு பற்ற வச்சு சோறு ஆக்கக்கூடாது. அப்படியே இருக்குது பைபிளில், படிச்சு பாரு. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அப்படியே இருக்குது. அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. அது முன்னாடி ஆயத்த நாள்ன்றது என்னன்னா, ஆயத்தமாயின முன்னாடி நாள் ஓய்வு நாளில் எதையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் காலையில் போய் தேவாலயம் ஆராதிக்கணும், தேவனை கும்பிட்டு வரணும், அதுக்கப்புறம் இருக்கிறத சாப்பிட்ணும், கம்முன்னு படுத்து ஓய்வு எடுக்கணும். இதுதான் அந்த நாள் பரிசுத்த நாள், அந்த நாள் ஓய்வு நாள், அந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளை நீ எதுலேயும் வேலையை செய்யக்கூடாதுன்னு மோசே மூலமாக சட்டம் வந்துட்டு, இந்த சட்டத்தை தான் இயேசு என்ன பண்ணுறாரு? மீறிட்டார். எப்படி மீறினார்? அந்த நாளில் செய்யக்கூடாது சார் எந்த காரியத்தையும் இவர் செய்கிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், நிறைய பேரை குணமாக்குறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? சட்டத்தை மீறினார்னு இந்த ஒன் ஆஃப் த ரீசனை வச்சு இயேசுவை சிலுவையில் அடிச்சார். நிறைய காரணம், அதில் இது முக்கியமான ஒரு காரணம், சட்டத்தை மீறினான். சரி வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளிலே தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டுவதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து சொல்றாரு ஆண்டவர். வேணான்றான், ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாது, 6 நாள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு நாள் வந்து சுத்தமாக்கிட்டு போ சார், சும்மா என்னத்துக்கு ஓய்வு நாள் இதை செஞ்சேன்னு சொல்லி அவரை கேள்வி கேட்குறான், கோபம் மாட்டேது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? ஏண்டா உங்களில் ஒரு மாடோ ஆடோ ஒருத்தனுக்கு இருந்தாக்கா அந்த ஓய்வு நாளில் அவன் கயிறை கைட்டின்னு போய் ஒரு தண்ணி கிண்ணி காட்ட மாட்டானா? என்னம்மா சார் இந்த ஸ்லாங்கே கரெக்டாக இருக்குது சார், இப்படியே பேசுங்க. ஓய்வு நாளில் ஆடோ எருதோ மாடோ ஏதோ ஒன்று இருந்து அதை நீங்கள் கழற்றி கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்ட மாட்டீர்களா அப்படின்றத கேட்கும்போது ஜனங்க அடியே இருந்தது. இந்த ஓய்வு நாள் ஆடு மாடு தண்ணி காட்ட மாட்டியான்னு சொன்னா உற்சாகமாக பார்க்குது. ஸ்லாங்கு தான், ஒரு சில ஸ்லாங்கு ஜனங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினா தான் அவங்களுக்கு நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அல்ல இல்லையா? கர்த்தர் உயர்த்து. ஸோ அந்த மாதிரி ஓய்வு நாளே இவர் மீறிட்டாருன்னு எப்படி சொல்லி இவர் மேலே புகாரை கொடுக்குறான். இவர் என்ன சொல்கிறார்? பிரதான கற்பனையிலே பிரதான கற்பனை எது அப்படின்னா, சட்டத்திலே பெரிய சட்டம் எதுனாக்கா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறணும், ஆராதிக்கணும். இதுதான் பெரிய சட்டம். அதுக்கு நிகரான, அதுக்கு ஒத்து போகிற இன்னொரு சட்டம், அதுக்கு சமமான இன்னொரு சட்டம்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. இப்போ இவர் சட்டத்தை மீறினான்னு அவன் சொல்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு? நான் ஓய்வு நாளில் நல்லா இருக்கிறது போல் இந்த பெண்ணும் நல்லா இருக்கட்டுன்னு இவர் அன்பு காட்டி அதை குணமாக்குனார். இப்போ இவர் அந்த ஓய்வு நாள் சட்டத்தை நிறைவேற்றினாரா இல்லை மீறினாரா? இது அவனுக்கு புரியல. அல்லேலூயா. அவன் யார்? ஜெப ஆலய தலைவன், அங்கே இருக்கிறவன் நியாய சாஸ்திரி, வேத பாரகன், பரிசேயன். இவங்கெல்லாம் பெரிய பெரிய மிட்டா மிராசு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய மிட்டா மிராசு, ஜமீன்தார், எல்லாம் பட்டதாரிங்க, லா படிச்சுங்க, சட்ட மேதைகள். வேத பாரகங்களும் சட்ட மேதை, ஜெப ஆலய தலைவர் சட்ட மேதை, பரிசேயன் சட்ட மேதை, நியாய சாஸ்திரி நியாய விசாரிகள் சட்ட மேதை. இவனுக்கெல்லாம் புரியாதது உங்களுக்கு புரிஞ்சிச்சு பாரு. இப்போ இவனுக்கெல்லாம் புரியல என்னன்னு, அவர் ஓய்வு நாளில் சட்டத்தை மீறிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக சொல்லியிருக்குது. அந்த மாதிரி நான் நல்லா இருக்கிறது போல இந்த பெண்ணும் நல்லா இருக்குன்னு நான் செஞ்சேன். அப்போ நான் சட்டத்தை மீறினாரா இல்லை சட்டத்தை நிறைவேற்றினாரா? சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சட்டத்தை அதுதான் மத்தேயு 5:17 நம்ம வாசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் வாசிங்க, மத்தேயு 5:17. இந்த இடத்துக்கு திரும்பி வருவோம். மைக்கில் வாசிக்க மாட்டாங்க, பின்னால் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே இல்லை. நியாய பிரமாணத்தை ஆனாலும்
தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்காக வந்தேன். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? ஓய்வு நாள்ல சுகமாக அன்பை காட்டுறார். நீ உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறுனா அந்த அன்பை வெளிப்படுத்துற. அப்ப இவர் அந்த பிரதான கற்பனையில ஒத்த கற்பனை ஒப்பான கற்பனை எதுனா, நீ உங்ககிட்ட அன்பு இருக்கிறத நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறது போல பிறனும் நல்லாருன்னு நினைக்கிற பாரு. இதுதான் அதுக்கு முக்கியமான ஒரு கட்டளை. அப்ப இந்த கட்டளையில தான் நியாயப்பிரமாணம் முழுவதும் தொகையாய் அடங்கி இருக்குதுன்னு இன்னொரு வசனம் இருக்குது. இன்னொரு வசனத்துல எப்படி இருக்குன்னா, நியாயப்பிரமாணம் முழுவதும் தொகையாய் கொத்தா மொத்தமா அடங்கி இருக்கிற ஒரு வார்த்தை எதுனா, நீ நல்லா இருக்கிறது போல இன்னொருத்தனா நல்லா இருக்குன்னு நினைக்கிற பார், அதுதான்டா. இப்ப இயேசு என்ன நினைச்சாரு? நான் நல்லா, அவர் நல்லா இருக்கிறாரு, அந்த பொண்ணு கூனியா இருக்குது, சாத்தானால கட்டப்பட்டிருக்குது. இப்போ அது நான் நல்லா இருக்கிறது போல நிமிந்து நடக்கிறது போல, நான் நல்லா அதை போல்டா இருக்கிறது போல, நான் கம்பீரமா இருக்கிறது போல, தலையை நிமிர்ந்து நிற்கிறது போல, அந்த பொண்ணும் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நினைச்சு அவர் செய்தார் அற்புதம். இவனுக்கு இது புரியல. வேணான்றான், அவர் சட்டத்தை மீறிட்டார். இப்போ எனக்கு நான் உட்காந்து யோசித்தேன், ஏன் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் இப்படி கொச்சல் கொடுத்தானுங்க? ஏன் ஆண்டவர் இவ்வளோ தொல்லை கொடுத்தானுங்க? ஏன் இயேசு சாமிக்கு இவ்வளோ ப்ராப்ளத்தை ஏற்படுத்தினானுங்க? இவனுங்க உட்காந்து யோசனை பண்ணேன். ஏன் ஓய்வு நாளில் அவர் சட்டத்தை மீறினார்னா எப்படி மீறினார்? ஏன் மீறினார்? அவர் எல்லாம் அறிந்த ஞானம், அவர் தான் தேவன். அவர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதுன்னு கட்டளை அங்கே கொடுத்துக்கிட்டு இங்கே ஓய்வு நாளில் அதை செய்கிறாருன்னா அப்போ என்னவா இருக்கும்? உட்காந்து சிந்திச்சேன், யோசித்தேன், ஆராய்ச்சி பண்ணேன், தியானம் பண்ணேன். இப்போதான் எனக்கு புரிஞ்சது, அவர் அந்த அன்பை தான் அங்கே நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தார். நான் நிமிந்து நிற்கிறது போல இந்த பெண்ணும் நிமிந்து நிற்கணுன்றது தான் அவர் அந்த நாளில் செஞ்சார். அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றியிருக்கார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று. அப்போ இயேசு சட்டத்தை மீறலை. இவனுங்களுக்கு இது புரியல. அவன் அவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும், பட்டதாரிகளாக இருந்தாலும், சட்டங்களை படித்து கரிச்சு குடிச்சிருந்தாலும் அவனுக்கு அது புரியலை. அதனால அவன் சட்டத்தை மீறிட்டாருன்றோம். நான் இப்போ புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ வேத பாரகன், நியாய சாஸ்திரி, பரிசேயன், அவன் ஜபாலய தலைவன், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் எங்கேயோ ஒரு குக் கிராமத்தில் உள்ளே இருக்கிற ஒரு இன்டீரியரான ஊருக்குள்ளே வாழ்ந்துன்னு இருக்கிற தாழ்மையாக இருக்கிற உங்களுக்கு இந்த ஞானம் வந்துச்சு. அவர் சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாரா? அன்பு காட்டியிருக்கிறாரா? அவர் நிமிர்ந்து அந்த கோயிலில் நின்னது போல அந்த கோயிலில் ஒரு பொண்ணு கூனியா இருக்குது, கஷ்டப்பட்டு 18 வருஷமா தொந்தரவுல இருக்குது, வேதனையில இருக்குது. அந்த பொண்ணை விடுதலை ஆக்கியிருக்கிறார் பாரு. அப்போ அவர் நல்லா இருக்கிறது போல அந்த பெண்ணை நல்லா இருக்கணும்னு நினைச்சார் பாரு. இதுதான் அன்பு. அப்போ நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனும். இது ஒரு செய்தி ஆயிடுச்சா? இதுலயே அந்த இன்னொரு செய்தினா, அந்த பெண்ணை நிமிர்ந்து நிற்க வச்சார் பாரு. இதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எத்தனையோ இடத்துல எத்தனையோ வருஷமாக தலை குனிந்து கிடக்குறீங்க. இயேசுவின் செய்தி அது. இன்னொன்று, குனிந்து கிடக்குறோம், அவமானப்பட்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனையில், நோயிலையோ கடன்லையோ ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம இன்றைக்கும் குனிவு மாதிரி ஒரு பிரச்சனை. அது அந்த பிரச்சனை நம்மளுக்கு ஒரு தலை குனிவு, நம்மளுக்கு ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு வேதனை. என்னடா மீண்டு வர முடியலன்ற ஒரு துக்கம், துயரம். தேவன் இதிலிருந்து உங்களை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த பெண்ணை நிமிர வைத்தார்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குனிவுகளையும் கூணுகளையும் நிமிர வைப்பார். ஹல்லேலூயா. அந்த பொண்ணை 18 வருஷமா சாத்தான் கட்டியிருந்தா, உங்களை எத்தனை வருஷமா கட்டியிருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த விடுதலை உங்களுக்கும் உண்டாக போகிறது. கர்த்தர் நல்லவர்.